நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினமணியில் வந்திருக்கிற செய்தி, தலைமை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு கலந்தாய்வு, நீதிமன்றம் கட்டுப்பாடு. என்ன போட்டிருக்காங்கன்னா, அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான பொது இடமாறுதல் கலந்தாய்வு நடத்திய பிறகு பதவி உயர்வுக்கான கலந்தாய்வு நடத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டது. நண்பர்களே, ராமநாதபுரம் மாவட்டம் கிடாத்திருக்கை அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஜேக்கப் தாக்கல் செய்த மனு இது. தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு கிடைத்ததும் சொந்த மாவட்டமான திருநெல்வேலி மாவட்டத்தில் தலைமை ஆசிரியர் பணியிடம் காலியாக இல்லாததால் கிடாத்திருக்கை அரசு உயர்நிலைப் பள்ளியில் நியமிக்கப்பட்டேன். 2020ஆம் ஆண்டு நடைபெற வேண்டிய தலைமை ஆசிரியர் பொது இடமாறுதல் கலந்தாய்வு கொரோனா பரவல் காரணமாக நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கான கலந்தாய்வுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பொது இடமாறுதல் கலந்தாய்வு நடத்தாமல் பதவி உயர்வுக்கான கலந்தாய்வு நடத்தினால் அவரை போன்றவங்க பாதிக்கப்படுறதாக சொல்லியிருக்கிறாரு. உரிய பணியிடம் கிடைக்காத நிலை ஏற்படும்னு சொல்லியிருக்கிறார். சரிங்களா? எனவே தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கான கலந்தாய்வுக்கு தடை விதித்து பொது இடமாறுதல் கலந்தாய்வு நடத்திய பிறகு பதவி உயர்வு கலந்தாய்வு நடத்த உத்தரவிட வேண்டும். பொது இடமாறுதல் கலந்தாய்வு நடத்திய பிறகுதான் பதவி உயர்வு கலந்தாய்வு நடத்த வேண்டும் சொல்லிட்டு உத்தரவிட கேட்டிருக்கிறாரு. இந்த மனு மீதான விசாரணையின் போது தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கான கலந்தாய்வு நடத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிடப்பட்டிருந்தது. ஏற்கனவே நீதிபதி M.S. ரமேஷ் முன்னிலையில் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வந்தது. தலைமை ஆசிரியர் இடமாறுதலுக்கான பொது இடமாறுதல் கலந்தாய்வை நடத்திய பிறகுதான் பதவி உயர்வுக்கான கலந்தாய்வு நடத்தணும். அதே சமயம் அதாவது ஏப்ரல் இறுதிக்குள், ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள கலந்தாய்வு நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. அதுதான் முக்கியமான செய்தி.